ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பானுஸ் கிச்சன் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம ரொம்ப டேஸ்டான சவ் கூட்டு செய்கிறத பார்க்க போகிறோம். எல்லா வகையான சாதத்துக்கும் இதை சைடிஷாக நம்ம வச்சுக்கலாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் ஐகான் பட்டன் வேலையும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. பாசிப்பருப்பு 100 கிராம் எடுத்துக்கோங்க, ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கோங்க. கடலைப்பருப்பு 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க, அதையும் பவுலில் ஆட் பண்ணிக்கோங்க. பருப்பை 2 வாட்டி கழுவிட்டு 5 நிமிஷம் ஊற வச்சுருங்க. இது இப்படியே இருக்கட்டும். ஒரு சவ் எடுத்துருக்கிறேன். இந்த சவ்வோட எடை 400 கிராம். இதை தோல் சீவி எடுத்துக்கோங்க. தோல் சீவிட்டு கழுவிடுங்க. கழுவிட்டு சின்ன பீஸும் இல்லாமல் பெரிய பீஸும் இல்லாமல் மீடியமான சைஸில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த அளவு கட் பண்ணிக்கோங்க. இது இப்படியே இருக்கட்டும். ப்ரெஷர் குக்கரில் பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி வச்ச சவ் ஆட் பண்ணிக்கோங்க. சின்ன வெங்காயம் 10, ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கிறேன், அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. 2 தக்காளி கட் பண்ணதை அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. 10 பல்லு பூண்டு, சாம்பார் பொடி 1 ஸ்பூன், மஞ்சள் பொடி 1/2 ஸ்பூன், தண்ணி ஒரு சின்ன டம்ளர் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி நிறைய ஊற்றாதீங்க, ஏன்னா உங்களுக்கு சவ்வுலே தண்ணி விடும். இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ப்ரெஷர் குக்கரை மூடி 3 விசில் வைங்க. 3 விசில் வந்ததுக்கப்புறம் குக்கரை திறங்க. லைட்டாக ஒரு கிளறுங்க. இப்படி தான் இருக்கணும். தண்ணி பாருங்கள், கொஞ்சம் கூட இல்லை. இது இப்படியே இருக்கட்டும். பேனில் 3 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடான பிறகு 1 ஸ்பூன் வடகம் ஆட் பண்ணிக்கோங்க. வடகம் இல்லாதவங்க 1 ஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. 3 காய்ந்த மிளகாய். இது 2 பொரிஞ்ச பிறகு கொஞ்சம் கருவேப்பிலை, பெருங்காயம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. எப்பயும் கூட்டுக்கு பெருங்காயம் போட மறந்துடாதீங்க. பெருங்காயம் போட்டால் தான் கூட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வேக வைத்த காய்களை ஆட் பண்ணிக்கோங்க. கூட்டு ஒரு கொதி வரும்போது நம்ம அரைச்சி வச்ச விழுது ஆட் பண்ணிக்கோங்க. 2 பத்தை தேங்காயும் 1/2 ஸ்பூன் ஜீரகமும் சேர்த்து அரைச்சி வச்ச விழுது இதை ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக மிக்ஸி கலந்த தண்ணியும் ஆட் பண்ணிக்கோங்க. 1 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதி வந்தோடனே கருவேப்பிலை தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. தேங்காய் நிறைய சேர்த்துடாதீங்க, ஏன்னா சவ்வுலே உங்களுக்கு இனிப்புத்தன்மை இருக்குது. அதனால் 2 பத்தை தேங்காய் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. டேஸ்டான சவ் கூட்டு ரெடி ஆகிடுச்சு. வீட்டில் குழம்பு இல்லாத நேரத்தில் இந்த சவ் கூட்டு போட்டு சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதே போல் சப்பாத்தி கூட இந்த சவ் கூட்டை வச்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இதே போல் அடுத்த ரெசிபியில் உங்களை அனைவரும் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.